ஸ்தோத்திரம். என் நன்றியோடு துதிக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள், இந்த பரிசுத்த ஓய்வு நாள் என்னுடைய நாள், என்னுடைய நாள், என்னுடைய நாள். நான் இந்த பூமியில வாழும் பொழுது எனக்கு போதிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த பூமியில வாழும் பொழுது போதிக்கிறது, ஜனங்களோடு இடைப்படுவது, ஜனங்களோடு பேசுவது, ஜனங்களுக்கு கற்றுக் கொடுப்பது, பிதாவை குறித்து, பிதாவுடைய சித்தத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து, இப்படி பரலோக ராஜ்யத்தை குறித்து போதிப்பது எனக்கு மிகவும் இஷ்டம், மிகவும் விருப்பம் என் அன்பு பிள்ளைகளே. அதனாலதான் ஊழியங்கள், எத்தனையோ ஊழியங்கள் இருக்கு, எத்தனையோ ஊழியங்கள் இருக்கு. அவங்களுக்கு எப்படி நடத்தணுமோ அப்படி நான் நடத்திட்டு வரேன். அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஊழிய பாதையில நடத்தணுமோ அப்படிலாம் நான் நடத்திட்டு வரேன். எனக்கு இந்த ஊழியத்துல நான் ஒரு சரீரத்தை பயன்படுத்தி நான் பேச வேண்டும், ஒரு போதனையை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம். அதனால ஒரு பாத்திரத்தை பயன்படுத்தி, இந்த பாத்திரம் அந்த சரீரத்தை பயன்படுத்தி, நான் அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு போதிக்கிறது, என் ஜனங்களோடு, என் பிள்ளைகளோடு பேசுவது, என் பிள்ளைகளுக்கு சொல்லுவது, என் பிள்ளைகளிடம் என்னுடைய இருதயத்துல இருக்கிறது பேசுவது எனக்கு மிகவும் விருப்பம், மிகவும் விருப்பம். ஒருத்தர் 2 பேரு அங்க கூடி இருக்கிறாங்க, 3 பேரு, 5 பேரு, 6 பேரு, 10 பேரு, ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தின் நடுவில் நான் வாசம் செய்வது எனக்கு மிகவும் பிடிக்கும். அந்த பிள்ளைகளோடு பேசுவதும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதனாலதான் இந்த சேனல், இந்த பிளாட்ஃபார்ம் வழியாக ஆல்ரெடி ஒரு ஊழியம் நடந்து கொண்டு இருக்கு. அந்த ஊழியத்துல ஒரு பாத்திரத்தை பயன்படுத்தி, அந்த பாத்திரத்தின் வழியாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், பேச வேண்டும் என்பதற்காகவே நான் இதை குறித்து பேச போகிறேன், நான் இதை குறித்து பேசுறேன் அப்படின்னு நான் இந்த போதனையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி சொல்லி நான் இந்த நேரத்தை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, ஒரே நேரத்தில் எத்தனை காரியங்கள், எவ்வளோ விஷயங்கள், ஒரே நேரத்தில் டைமிங்ஸ். இன்னைக்கு இப்ப இருக்கிற டைமிங், இப்ப இருக்கிற நேரம் வேற ஊர்ல இல்லை. இப்ப இந்த தமிழ்நாட்டுல நீங்க பாக்குற இந்த ஒரு டைம் வேரியேஷன், டெல்லியில பாத்தீங்கன்னா வேரியேஷன் இருக்கு, டைம் வேரியேஷன், ஸ்லைட்ஸ். அதே போல வேற இடங்கள்ல, சைனால டைம் வேரியேஷன். அதே போல வேற இடங்கள்ல டைம் வேரியேஷன். ஆனா ஒரே ஒரு நொடி பொழுது, ஒரே ஒரு நேரம் தான். ஆனா வேற ஊர்கள்ல வேற நேரம், வேற டைம். அப்போ இந்த பூமி, இந்த உலகம், இந்த உருண்டை போல இருக்கிற இந்த பூமி எவ்வளவு சின்னது என்னுடைய கரத்துக்கு, எவ்வளவு சின்னது என்னுடைய கரத்துக்கு. இந்த பூமி எவ்வளவு சின்னதா இருந்தா நான் இதை ஈஸியா ஆப்ரேட் பண்ண முடியும். என்னுடைய கரத்துக்கு ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு நேரம். அப்ப இந்த பூமி அதனுடைய ரொட்டேஷன், அதனுடைய தன்மை, அதனுடைய அந்த சுற்றுகிற இந்த பூமி ஒரு உயிர். அந்த பூமிக்கு ஒரு உயிர் இருக்கு, அது என்னைக்கு சுத்துறது நிக்கிதோ அதுக்குள்ள உயிர் இல்லைன்னு அர்த்தம். அப்ப இந்த பூமியே ஒரு உயிருள்ள ஒரு கிரீச்சர், லிவிங் கிரீச்சர். இந்த பூமி உயிர் உள்ள ஒரு கிரீச்சர். இந்த பூமிக்கு மட்டும்தான் இந்த ஒரு விசேஷ மகத்துவம் இருக்கு. இந்த பூமிக்கு மட்டும்தான் விசேஷ மகத்துவம். வேற எந்த படைப்புகளுக்கும், வேற எந்த விண்மீன்களுக்கும், வேற எந்த நட்சத்திரங்களுக்கும், வேற எதுக்குமே இந்த மாதிரி ஒரு உயிர். இதுக்குள்ள எத்தனை மனிதர்கள், எத்தனை விலங்குகள், எத்தனை பறவைகள், எத்தனை இந்த பூமிக்குள்ள இருக்கு. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என் அன்பு பிள்ளைகள். இந்த நிமிஷம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
இவ்வளவு பெரிய பூமி என்னுடைய கரத்துக்கு ஒரு சின்ன உருண்டை தான், ஒரு சின்ன உருண்டை தான். இந்த உருண்டைக்குள்ள நான் என்னைப் போலவே மக்களை வைத்து, என்னைப் போலவே அவங்களை படைத்து, இப்போ இந்த நொடி பொழுது நான் உங்களோடு பேசுவது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த ஒரு நொடி பொழுது உங்களோடு இந்த பூமி உருண்டைன்னு சொல்றது, இந்த டைம் வேரியேஷன பத்தி சொல்றது, இதெல்லாம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என் அன்பு பிள்ளைகளே! நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். நான் பேசணும், என் மக்களோடு பேசணும். என் மக்களோடு இடைப்படணும். என் மக்களோடு இடைப்படணும். நாவு மட்டும் தான் ஒரு மனுஷனுடைய நாவு. வாய்ஸ் மட்டும் தான் ஒரு மனுஷியுடைய வாய்ஸ். ஆனா முழுவதும் முழுவதும் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுதான் ஒரு பாத்திரம், ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தின் வழியாக ஒரு மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த ஜூம் மீட்டிங் தடுத்து நிறுத்தப்படாது. என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த சண்டே சர்வீஸ் நடக்கும். ஏன்னா இந்த ஊழியம் என்னுடைய ஊழியம். இந்த ஊழியம் என்னுடைய ஊழியம். ஒரே ஒரு பாத்திரம் மட்டும்தான் இங்க பயன்படுது. ஆனா ஊழியம் என்னுடைய ஊழியம் என் அன்பு பிள்ளைகளே. என்னுடைய ஊழியம். 12 பேர் இருந்தாங்க சீடர்கள். நான் நினைச்சிருந்தா எத்தனையோ பேரை 50, 60, 70, 100 பேரை என்னுடைய டிசைப்பிளா என் கூட அப்படியே வந்திருப்பாங்க. ஏன் 12 மட்டும்? என்னுடைய 12 சீடர்கள் மட்டும், 12 டிசைபிள்ஸ் மட்டும். அப்ப ஒவ்வொரு ஆளுமே எனக்கு முக்கியம். அந்த 12ல ஒவ்வொரு ஆளுமே எனக்கு முக்கியம். 12ல ஒவ்வொரு ஆளுமே முக்கியம். இப்போ ஒரு வருஷத்தினுடைய மாதங்கள் 12 மாதங்கள், 12 மாதங்கள். ஏன் அங்க ஒரு 20 மாதங்கள் இருக்கக்கூடாதா? 12 மாதங்கள் மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு. அப்ப அந்த 12 பேர் சீடர்கள் அப்படிங்கிறது இது என்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி என்னை ஃபாலோ பண்ணவங்க எத்தனையோ பேர்கள் எத்தனையோ இடத்துக்கு போனேன். ஆனா என்னை ஃபாலோ பண்ணவங்க 12 சீடர்கள் மட்டும்தான். 12 சீடர்கள் மட்டும்தான் என் பிள்ளைகளே. அப்போ ஒரு வருஷத்துல 12 மாதங்கள் தான் இருக்கணுங்கிறது அது என்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி. இப்ப நீங்க அது ஒரு கேலண்டரா பாக்குறீங்க. ஒவ்வொரு மாதமும் கடந்து செல்லும் பொழுது அதை நீங்க ஒரு மாதத்துல 31 நாள், 30 நாள் இப்படின்னு ஒரு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அப்ப இந்த பூமியினுடைய அமைப்பு, இந்த பூமியினுடைய இதனுடைய தன்மை எப்படி இருக்கு? ஒரு நேரம் அடுத்து அந்த நேரம் கடந்து போய்க்கொண்டே இருக்கிறது என் பிள்ளைகளை. எப்படி ஒரு தாயின் கருவுல ஒரு குழந்தை அப்படியே ஒவ்வொரு அடுத்த நொடி செல் டிவிஷன் growth அப்படியே அந்த குழந்தை சின்ன குழந்தை இருந்த அந்த ஒரு குழந்தை வளர்ந்து 9 மாதங்கள் வரும்பொழுது அவ்வளவு பெரிய குழந்தையா அப்படியே ஃபுல் டேர்ம். அதுக்கப்புறம் ஒரு டெலிவரி நடக்குது. அதே போலதான் அடுத்து இப்படி நேரம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது என் பிள்ளைகளை. இந்த பூமி இயங்கி கொண்டிருக்கு. இந்த பூமி எப்படி இயங்குதுன்னா எனக்குள்ள இருக்கிற வல்லமையின் நிமித்தமாக, எனக்குள்ள இருக்கிற கெப்பாசிட்டினால நான் இந்த சன்னுக்கு தேவையான லைட்டை கொடுத்து, வெளிச்சத்தை கொடுத்து, இந்த சன்னு உயிரோட இருக்கு, நிலா உயிரோட இருக்கு, நட்சத்திரங்கள் உயிரோட இருக்கு, எத்தனையோ விண்மீன்கள் அதனுடைய தன்மையை இழக்காமல் அப்படியே இந்த பூமியை பேலன்ஸ் பண்றதுக்காக இத்தனை விண்மீன்களை, இத்தனை படைப்புகளை படைச்சிருக்கு. அப்ப இந்த பூமி எவ்வளவு பெருசு? அப்படியாப்பட்ட பூமி என்னுடைய கைகளில் சின்ன உருண்டை தான். அப்ப இந்த பூமி சயின்டிபிக்கா இந்த பூமி பெருசு. இந்த பூமியை பேலன்ஸ் பண்ணுவதற்காக மற்ற பிளானட்ஸ் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு, இந்த பூமி பேலன்ஸ் பண்றதுக்காக. அப்ப இந்த பூமிக்குள்ள எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன், எவ்வளவு பில்டிங்ஸ், எவ்வளவு மக்கள்,
எவ்வளவு வெயிட்டு, எவ்வளவு பெரிய ரோடு, எவ்வளோ இருக்கு இந்த பூமிக்குள்ள. மனிதர்கள் மட்டும் கிடையாது. எவ்வளோ வெயிட் இந்த பூமி தாங்குது. எப்படி தாங்குது? ஆனா என்னுடைய கரத்துல இந்த பூமி ஒரு சின்ன உருண்டை தான். சின்ன உருண்டை தான். சின்ன உருண்டை தான் என் அன்பு பிள்ளைகளே. என் அன்பு பிள்ளைகளே. எனக்குள்ள இருக்கிற அக்கினி, எனக்குள்ள இருக்கிற அனல், எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு இயற்கையான தன்மை, இயற்கையான வெப்பம். இந்த வெப்பம் தான் இந்த சன்னுக்கு போகுது. என்கிட்ட இருக்கிற வெப்பம் தான் இந்த சன் இருக்கு. சன் உயிரோட இருக்கு. எனக்குள்ள இருக்கிற அக்கினியின் வழியாக தான் இத்தனை இத்தனை ஆபரேஷன் நடக்குது. எனக்குள்ள இருக்கிற வல்லமை நிமித்தம் தான் இத்தனை இந்த பூமி இயங்கி கொண்டிருக்கு. அப்போ உங்களுக்காக உங்களுக்காக நான் இருக்கிறேன். உங்களுக்காக நான் இருக்கிறேன். உங்களுக்காக இந்த உலகத்தின் உபத்திரவங்களை குறித்து, இந்த உலகத்தின் போராட்டங்களை குறித்து நீங்க கவலைப்படாதீர்கள். கர்த்தரையே தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரையே தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். இது இப்போ உங்களுக்கு தெரியாது. இது இப்போ உங்களுக்கு புரியாது என் அன்பு பிள்ளைகளே. இதனுடைய நேரம், இதனுடைய காலம், நித்திய ஜீவன், நித்திய ஜீவனை பெறும்பொழுது, நித்திய ஜீவனை பெறும்பொழுது, நித்திய ஜீவன் அடைய பொழுது இது உங்களுக்கு புரியும் என் அன்பு பிள்ளைகளே. அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? நான் என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். என் பிள்ளைகள் அழிந்து போகக்கூடாது. என்னுடைய ஆசை என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். என்னை போல படைக்கப்பட்ட பிள்ளைகளை நான் காப்பாற்ற வேண்டும். என் அன்பு மகள் ஜெபப்பிரியா சாட்சிகளை ஒவ்வொரு வாரம் அடுத்து ஒரு சாட்சிகளை நான் உண்டு பண்ணி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நான் உங்களோடு இருக்கிறேன். என் மகளோடு இருக்கிறேன். என் மகளுக்கு தெரிய வேண்டும். ஒவ்வொரு நாள் நான் மகளை விட்டு பிரியாமல் இருக்கிறேன் என்று என் மகள் உணர வேண்டும். அப்படி என்பதற்காகவே வலிகள் மறைகிறது, காயங்கள் மறைகிறது, வீக்கங்கள் மறைகிறது. இப்படி ஏதாவது ஒரு டெஸ்டிமோனி, ஏதாவது ஒரு காரியத்தை அவளுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே நான் அவளோடு இருந்து, நான் உன்னோடு இருக்கிறேன் என் மகளே. என்னுடைய ஊழியத்தை நீ தொடர்ந்து செய்ய வேண்டும். என்னுடைய ஊழியத்தை நீ அதை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. என்னுடைய ஊழியத்தை எந்த காரணத்துக்காகவும் நீ நிறுத்திவிடக் கூடாது. என்னுடைய ஊழியத்தை நீ தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்பனா ஒரு தகப்பன், ஒரு ட்ரெயினர் இருக்கிறார். அந்த ட்ரெயினர் என்ன பண்ணணும்? ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹீ இஸ் த மென்டர். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படிலாம் இருந்தாதான் அந்த ட்ரைனிங்க்கு வர பிள்ளைகள் கத்துக்க வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு டீச்சர் இருந்தாதான் அந்த மாணவனுக்கு தேவையான காரியத்தை அவன் கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் ஒவ்வொரு ஊழியத்திலும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். பிள்ளைகளோடு இருக்கிறேன். என்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். 1000 பிரச்சனைகள் வரும். என்னை ஊழியம் செய்யக்கூடாது. எவ்வளவோ எதிர்ப்புகள் வரும். எதிர்ப்புகளின் மத்தியில்தான் ஒரு ஊழியம். சாதாரணமா ஒரு ஊழியம். நான் இந்த பூமியில ஊழியம் செஞ்சேன். பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிதாவுடைய சித்தத்தை குறித்து பேசக்கூடாது. பரலோக சாம்ராஜ்யத்தை குறித்து பேசக்கூடாது. எதையும் பண்ணக்கூடாது. நான் போதித்தேன். அந்த போதனை பிடிக்காமல், அந்த போதனை எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறதுன்னு தெரிந்துதான் சாத்தான் மக்களுடைய இருதயத்தில் போட்ட கலை, அந்த கலையானது எல்லாம் இயேசு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த இயேசுவை அழிக்க வேண்டும். அப்ப ஒரு போதனை, பரலோக சாம்ராஜ்யத்துக்குரிய ஒரு போதனை நடக்கும் பொழுது அங்க எதிர்ப்புகள், அங்க சாத்தானுடைய ஆதிக்கம் மக்களிடத்தில் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும்.
அழிக்க வேண்டும், சாகடிக்க வேண்டும், தண்டனை கொடுக்க வேண்டும். இத்தனை பெரிய காரியங்கள் நடக்கும் என்பது இந்த உலகத்துல இதெல்லாம் இருக்கு. அதனால என் பிள்ளைகளே, என்னுடைய பிள்ளைகள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள் என்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதை எந்த காரணத்துக்காகவும் நிறுத்திவிடக் கூடாது. எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் நிறுத்திவிடக் கூடாது என் பிள்ளைகளே. அதுக்கான ஆசீர்வாதம் நிச்சயமாகவே உண்டு. அதுக்கான ஆசீர்வாதம் நிச்சயமாகவே உண்டு. அதனால என்னுடைய காரியங்கள் அது நடந்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய காரியங்கள் நான் நிறைவேற்ற முடியும். இந்த பூமியில நான் வச்சிருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற முடியும். மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் நான் ரத்தம் சிந்திருக்கிறேன். அழிவுக்கு நேராய் போய்க் கொண்டிருக்கிற மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, இந்த பிள்ளைகள் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் இந்த பூமியிலே பிறந்து நான் ஒரு போதனை தான் செய்தேன். ஆனா எனக்கு கிடைத்த பரிசு என்னது? தண்டனை. அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன், மரித்தேன், உயிரோடு எழும்பியிருக்கிறேன். உங்களோடு நான் இப்போ பேசிக்கொண்டு இருக்கிறேன். எத்தனை சந்தோஷமா இருக்கு என் பிள்ளைகளே. உங்களோடு பேசுவது எவ்வளவு சந்தோஷம் எனக்கு. உங்களோடு பேசுவது எத்தனை சந்தோஷம், எத்தனை சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் என் குழந்தைகள் என்னோடு பேச மாட்டார்களா? என் குழந்தைகள் என்னை நினைக்க மாட்டார்களா? என் குழந்தை என்னை சிந்திக்க மாட்டார்களா? என் குழந்தைகள் என்னுடைய காரியங்களை குறித்து செய்ய மாட்டார்களா? என்னுடைய ஊழியத்தை செய்ய மாட்டார்களா? எனக்குரிய காரியத்தை எடுத்து பொறுப்பெடுத்து நடத்த மாட்டார்களா? எத்தனை விதமான காரியங்கள் என்னுடைய இருதயத்தில் இருக்கு தெரியுமா என் பிள்ளைகளே? என்னை போலவே உங்களை படைத்திருக்கிறேன்னு சொன்னா, அப்ப எனக்குள்ள எவ்வளவு உணர்வுகள் இருக்கும், எனக்குள்ள எவ்வளவு ஆசைகள் இருக்கும், எனக்குள்ள எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்கும் என் பிள்ளைகளே. என்னை போலவே படைத்த உங்களுக்கு எத்தனை எதிர்பார்ப்புகள், எத்தனை விருப்பங்கள்னா, என்னுடைய உடம்பு என்ன உடம்பு? மாமிசமா இருந்த ஒரு உடம்பு. ஒரு மனுஷர் ரூபத்தில், மனித ரூபத்தில் இந்த பூமிக்கு வந்த ஒரு உடம்பு. அந்த உடம்பு மரித்தாலும் என்னுடைய உருவம் எது போல ஒரு உருவம்? ஒரு மனுஷன் போல ஒரு உருவம். அப்போ அந்த தேவன் நான், அப்ப அந்த தேவன் நானா இருக்கும் பொழுது எனக்குள்ள எத்தனை விருப்பங்கள் இருக்கும். என் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், என் பிள்ளைகள் அழிந்து போய்விடக்கூடாது, என் பிள்ளைகள் நரகத்துக்கு போய்விடக்கூடாது. நரகம் என்பது இருக்கு என் பிள்ளைகளே. நரகம் என்பது இருக்கு. நரகம் அப்படிங்கிற இருக்கு. பரலோகம் எப்படி இருக்குதோ நரகம்னு ஒண்ணு இருக்குது. அப்ப அந்த நரகத்துல என்னை போலவே இருக்கிற ஜனங்கள் அந்த நரகத்தினுடைய காரியங்களை அனுபவிக்க கூடாது, அந்த நரகத்துக்குரிய விஷயங்களை அனுபவிக்க கூடாது. அந்த பிள்ளைகள் நித்திய ஜீவனை பெற வேண்டும், நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காகவே நான் சுவிசேஷத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்தேன். சுவிசேஷத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்தேன். ஒரு மனிதன் மனம் திரும்பணும்னா சுவிசேஷத்தின் வழியாதான். ஒரு மனிதன் மனம் திரும்ப வேண்டும்னா அவனுடைய செவியில என்னுடைய வார்த்தைகள் போகும்பொழுது அவன் இருதயம் மாறும். வேற எந்த சேனலும் கிடையாது, எந்த மோடும் கிடையாது. அந்த காது அவ்வளவு வல்லமை நிறைந்தது. அந்த காதின் வழியாக பேசுகிற வார்த்தைகள், அந்த சவுண்ட், அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த வைப்ரேஷன், இப்படி அந்த காதின் வழியாக மனித உறுப்புல படைக்கப்பட்ட ஒரே ஒரு அற்புதமான ஒரு ஆர்கன் நான் சொல்றேன். அற்புதமான ஒரு ஆர்கன் உங்களுடைய காது. இந்த இயர்ல தான் ட்ரம்னு ஒண்ணு இருக்கு. இயர் ட்ரம். இந்த இயர் ட்ரம் அந்த ட்ரம் ஒழுங்கா வேலை பார்த்தாதான் உங்களுடைய பிரெயினுக்கு கேட்கப்படுகிற சவுண்ட் உங்க பிரெயினுக்கு போகும். கேட்கப்படுகிற சவுண்ட் உங்க பிரெயினுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரும். அப்படியேப்பட்ட ஒரு சிறந்த இதன் வழியாக சுவிசேஷம் கேட்கப்படணும்.
இந்த காதின் வழியாக சுவிசேஷம் கேட்கப்படணும். இந்த காதின் வழியாக தான் உங்களுடைய மனது, இருதயம் மாறும். இந்த காதின் வழியாக கேட்கப்படுகிற இந்த ஒரு சவுண்டின் வழியாக தான் உங்க இருதயம் மாறும் என் பிள்ளைகளே. என்னுடைய விருப்பம் இதுதான். என்னுடைய விருப்பம் ஒரு ஆத்துமா கெட்டு நரகத்துக்கு போகக்கூடாது. ஒரு ஆத்துமா கெட்டு நரகத்துக்கு போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம். ஒவ்வொரு மனிதனுக்காகவும் என்னுடைய ரத்தத்தை சிந்தியிருக்கிறேன். ஒவ்வொரு மனிதனுக்காக என்னுடைய ரத்தத்தை நான் சிந்தியிருக்கிறேன். அதனால என் அன்பு பிள்ளைகளே, என் ஆசை பிள்ளைகளே, இந்த காலை நேரத்துல உங்களோடு பேசுவது, உங்களோடு இடைப்படுவது, உங்களை அன்பாக என் பிள்ளைகளேன்னு சொல்லுவது, இப்படிப்பட்டதான வார்த்தைகளை சொல்லுவது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அண்ட சராசரங்களை படைத்த தேவனாகவே இருந்தாலும் என்னை போலவே படைக்கப்பட்ட இந்த மனித இந்த மனித ஜனக்கூட்டத்தின் நடுவில் பேசுவது எனக்கு மிகவும் மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது என் பிள்ளைகளை. அதற்காக நான் இந்த ஊழியத்தை பயன்படுத்தி எனக்கு விருப்பப்படும் பொழுதெல்லாம் நான் பேசணும்னு விருப்பப்படுறேன். எனக்கு விருப்பப்படும் பொழுதெல்லாம், எனக்கு பேசணும்னு விருப்பப்படும் பொழுதெல்லாம் நான் இந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். இதோ என்னமோ இவங்க போடுறாங்க, பை காட், சர்மன் பை காட், போதனை பை காட், இவங்களாம் ஏமாத்துறாங்களா அப்படின்னு நினைக்கிற ஜனமும் உண்டு. இந்த ஒரு மெசேஜ் அந்த ஜன கூட்டத்துக்கு கிடையாது. இந்த மாதிரி ஒரு மைண்ட்ல இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு ஜனங்களுக்கு நான் கொடுக்கிற வார்த்தைகள் அது தேவையில்லை. என்னை யார்கிட்ட நான் பேச முடியும்? கள்ளும் கபடமில்லாத இருதயம். கர்த்தர் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் பேசுவார், அவர் பழகுவார், அவர் விசாரிப்பார், அவர் நடத்துவார். இப்படிப்பட்ட ஜனக்கூட்டம் தான் எனக்கு தேவை. எதிர்பார்ப்பு, அந்த அன்பை வெளிக்காட்டுகிற ஒரு கூட்டம், அந்த அன்பை அங்கீகரிக்கிற ஒரு கூட்டம் தான் எனக்கு தேவை என் பிள்ளைகளே. அப்படிப்பட்ட கூட்டத்தில் நீங்க ஒரு நபராய் இருக்கிறீர்கள். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால கொஞ்சம் பேரு தான், இத்தனை பேரு தான், அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. இந்த ஊழியத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த ஊழியத்துக்கு பெரிய விஷயம் தேவை கிடையாது. இவ்வளோ பெரிய ஆட்கள் வரணும், இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கணும். 12 சீடர்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 12 சீடர்கள் என் கூடவே ராபோஜனத்தை எடுத்தார்கள், என் கூடவே தூங்கினார்கள், என் கூடவே இருந்தார்கள், என் கூடவே நடந்தார்கள். அப்போ கூட்டம் முக்கியம் இல்ல, அந்த கூட்டத்தில் இருக்கிற ஆட்கள். சிறிதளவு கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஆட்கள் உடைய இருதயம் என்னை குறித்து என்ன யோசிக்குது, என்னை குறித்து என்ன பேசுது, என்னை குறித்து எப்படி அவங்க இருக்கிறாங்க, இதுதான் எனக்கு முக்கியம் என் பிள்ளைகளே. எனக்கு முக்கியம். ஒரே ஒரு ஆத்துமா பரலோகத்துக்கு போறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒரே ஒரு நபர் 1000 பேர் தப்பு செஞ்சுட்டு அப்படி தவிச்சுட்டு கொண்டு இருப்பான். ஆனா ஒரே ஒரு ஆத்துமா பரலோகத்துக்கு போறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இப்போ பரலோகம் இன்னும் நிரப்பப்படலை என் பிள்ளைகளே. பரலோகத்துல கொஞ்சம் பேர்கள் தான் நிரப்பப்பட்டிருக்கு. பரலோகம் கொஞ்சம் பேர்களால தான் நிரப்பப்பட்டிருக்கு என் பிள்ளைகளே. அந்த பரலோகம் நிரம்பி வழிய வேண்டும். உங்களுக்காக கட்டப்பட்ட, உங்களுக்காக உருவாக்கப்பட்ட அறைகள், ஏராளமான அறைகள், ஏராளமான ரூம்ஸ், ஏராளமான காரியங்கள், இதெல்லாம் நிரப்பப்பட வேண்டும். அதனால என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய நோக்கம், என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும். அழிந்து போகாமல் காப்பாற்றப்பட வேண்டும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய மிகப்பெரிய விருப்பம். அதற்காக என்னுடைய ஜீவனையை கொடுத்து ரத்தத்தை சிந்தி இத்தனையும் நான் செய்து வச்சிருக்கிறேன் என் பிள்ளைகளே. கர்த்தர் கொடாகொடி நன்றி. நீங்க கொடுத்த
வார்த்தைகள், நீங்க கொடுத்த விளக்கம், நீங்க சொல்ல வந்த காரியங்கள், அ என்னோட பிள்ளைகளோடு பேசுவது எனக்கு எவ்வளவு சந்தோஷம்! எவ்வளோ சந்தோஷம்! எவ்வளோ சந்தோஷம்! அப்போ அந்த தருணத்த நீங்க அவ்ளோ என்ஜாய் பண்றீங்க. அந்த தருணத்த நான் அத என்னோட ஸ்பிரிட்ல பார்க்கறேன். நீங்க என்ஜாய் பண்ற அந்த சந்தோஷத்த நான் என் ஸ்பிரிட்ல நீங்க பேசும்பொழுது என்னுடைய என்னோட இருதயத்துல அப்படியே ஏதோ ஒண்ணு நடக்குது. சந்தோஷம் என் பிள்ளைகளோடு பேசுவது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நீங்க வார்த்தைய போடும் பொழுது, அப்படியே என் இருதயம் அவ்வளவு சந்தோஷமாக மாறுது. அப்படியே அந்த சந்தோஷத்த என்னால உணர முடியுது. எவ்வளவு நீங்க ஆசைப்படுறீங்க. எவ்ளோ நீங்க பேசணும்னு ஆசைப்படுறீங்க. பேசுறத பிள்ளைகள் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. அது கொஞ்சம் பேர் கேட்கறாங்களோ, நெறைய பேர் கேட்கறாங்களோ, அத பத்திலாம் நீங்க கேர் பண்ணல. அந்த கொஞ்ச பேருக்கு என்னுடைய காரியங்கள் புரியணும். அந்த கொஞ்ச பேரு நான் பேசுறத கேட்கணும். அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். இதுக்கெல்லாம் நாங்க தான் வந்து எந்த ஒரு தகுதியும், எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்க சொன்னீங்க, இப்போ ஒரு நேரம், வேற ஒரு இடத்துல வேற ஒரு நேரம். இதுக்கான விஷயத்த நாங்க யோசிக்க கூட முடியாது. எப்படி ஆப்பரேட் ஆகுது? அ ஒரு ஒரு பெரிய கல்ல கூட எங்க கையில சுமக்க முடியாது. ஆனா இவ்வளவு பெரிய இந்த பூமி. இந்த பூமிய பேலன்ஸ் ஆகறதுக்காக தான் மத்த பிளானட்ஸ் எல்லாம் அப்படியே ரொட்டேஷன் மோட்ல இருக்கு. அப்பன்னா இது எவ்வளவு பெரிய இந்த 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 பூமி எவ்வளவு பெருசா இருக்கணும். இந்த பூமி எவ்வளவு பெருசா இருக்கணும்னு நெனச்சாலே, அது என்ன சொல்றதுன்னே தெரியல. கண்டுபிடிச்சுட்டாங்களா சயின்டிஸ்ட்ன்னு கேட்கறதுக்கும் முடியல. இது எவ்வளோ பெருசு, இதோடைய அகலம், இதோடைய காரியங்கள்னு. ஏன்னா எலோஹிம், எலோஹிம் எங்கேயும் இருக்கிற தேவன், எங்கேயோ இருக்கிற தேவன். இந்த பூமிக்கு ஒரு உயிர் கிடைக்குதுன்னா, நீங்க உங்களால தான். உங்களால தான். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இவ்ளோ பியூட்டிஃபுல்லா சொல்லப்போனா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா, அழகா நீங்க பேசுற அந்த ஜாய்ஃபுல் நேச்சர், நீங்க பேசுகிற அந்த மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு பேசுகிற காரியங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுல கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. கர்த்தர் குடுத்த இந்த வார்த்தைகள், அவருடைய விருப்பங்கள், அவர் ஒரே ஒரு அப்படியே சொல்லிட்டாரு. என்னன்னா, காப்பாற்றுவதற்காக, சாத்தான் கண்ல மண்ண தூவதற்காக, சாத்தான் சபிக்கப்பட்டவன், கெட்டு எப்படி தள்ளப்பட்டானோ, அதே போல மக்கள் தள்ளப்பட்டு விடக்கூடாது. தள்ளப்பட்டு விடக்கூடாது. அவங்கள காப்பாற்றணும், நித்திய ஜீவனை அடையும்படி ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார் என்பது எத்தனையோ முறை நம்ம சர்மன் குடுக்குறோம், பேசுறோம். ஆனா அவரே பேசும்பொழுது அதுல எத்தனை இன்பம், சந்தோஷம் இருக்குன்னு பாருங்க. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. ஒரு வார்த்தை அவரு சொன்னது, எல்லா ஊழியம் செய்றவங்களுக்கும், ஊழியத்த எந்த காரணத்துக்காகவும் நிறுத்துறாதீங்க. ஊழியன்னா பிரச்சனை வரும். ஊழியன்னா நான் ஊழியம் செய்யும்பொழுது வந்ததே! அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறாரு. கம்பேரிசன். அதனால இந்த ஊழியம், கர்த்தருடைய ஊழியம், இது கண்டிப்பாக நடக்கும். நடந்து கொண்டே இருக்கும். கடைசி வரை இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்கும். ஏன்னா, இதே ஒரு வாரத்துல தான் எனக்கு இந்த ஊழியத்த குறிச்சு ஒரு விஷயம் ஃபேமிலில ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஊழியத்த குறிச்சு ஒரு தேவையில்லாத பேச்சு. இத குறித்து ஒரு விஷயம். அதுக்கு தகுந்த மாரி ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? அதுதான் தேவன் அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கிற விதமோ, சொல்லுவதோ வெரி வெரி ஜென்டில். எந்த மனுஷனுக்கும் அந்த ஜென்டில்னஸ் வரவே வராது. கர்த்தர் அவ்வளவு பக்குவமாக டீல் பண்ணுகிறவர். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. அந்த பக்குவம்லாம் ஒரு மனுஷனுக்கு வராது. சுருக்குன்னு பேசுவாங்க, சுருக்குன்னு வைப்பாங்க. அ மனுஷனுடைய குணம் அப்படி. ஆனா தேவனுடைய குணம் வெரி வெரி மெஜஸ்டிக் அண்ட் ஜென்டில் குணம். கர்த்தருக்கு அவர் திட்டி பேசி நான் பார்த்தது கிடையாது. நான் நெறைய முறை சொல்லுவேன், ஆண்டவர் பேசுவாரு, சொல்லுவாரு, அன்பா பேசுவாரு. ஆனா இதுவரைக்கும் பேசின தேவன் அன்பா தான் பேசியிருக்கிறாரே தவிர, இதுவரைக்கும் என்ன திட்டி அவர் பேசினதே கிடையாது. ஆனா இந்த உலகத்துல யாராவது திட்டாம இருக்கிறாங்களா? எல்லாருமே திட்டுவாங்க. ஆனா அவர் திட்டவே மாட்டாரு. அதக்கூட கம்ஃபர்டபுளா சொல்லுவாரு. ஒரு விஷயத்த சொல்றது கூட கம்ஃபர்டபுளா சொல்லுவாரு. ஆர்டர் போட மாட்டாரு. ரெக்வெஸ்ட்ன்னு சொல்லுவாரு. ஆர்டர் போட மாட்டாரு.
இது நீ என்னோட செய்யணும், இதனுடைய அட்வைஸ்ன்னு சொல்லுவாரே தவிர, நீ இது செய்துதான் ஆகணும். இது என்னுடைய ஆர்டர் அப்படின்லாம் அவரு மிரட்டுகிற தேவன் அல்ல. தன்மை, தன்மை, குணம், நற்குணம், நீடிய பொறுமை, சாந்தம், இரக்கம், தயவு, இத்தனை கனிகள் நிறைந்த தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். இத்தனை கனிகள் நிறைந்த தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஸ்லாக்கியம். அண்ட சராசரங்களை படைத்த தேவன், அக்கினிமயமாய் வாழ்கிற தேவன், அந்த அக்கினிமயமான தேவன் இந்த இந்த சூரியனுக்கு ஒளியை கொடுக்கிற தேவன், இத்தனை காரியங்களை செய்கிற தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன் ஏதோ சாதாரணமான ஒரு மனிதரோ, சாதாரணமான ஒரு நபரோ கிடையாது. சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை ஆராதிக்கிற கூட்டம் பாக்கியவான்கள். கர்த்தரையே தெய்வமாக கொண்டிருக்கிற கூட்டம் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். ஆண்டவரே, உமக்கு நன்றி.